வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் நோக்கத்தை நிறைவேற்றும் பட்ஜெட் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெருமிதம் தெரிவித்துள்ளார். வீட்டில் சோலார் தகடு அமைத்தால் 300 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்ததாக நன்றி தெரிவித்த அண்ணாமலை 2019-20 நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 11,45,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 22,75,000 கோடியாக அதிகரித்திருப்பது கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்மலா சீதாராமனின் கடைசி பட்ஜெட் இதுவாகத்தான் இருக்கும் என மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். அநேகமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருப்பதிக்கு போய் மொட்டையடிப்பதற்கு முன்பாக சமர்ப்பிக்கின்ற அவருடைய கடைசி பட்ஜெட்டாக இது இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள முடிகிறது. ஆனால் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும், சில தடங்கல்கள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் சரி செய்து வர இருக்கின்ற தேர்தலில் இந்திய கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றியை பெறும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 39+1 பாண்டிச்சேரியை சேர்த்து 40 வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் எது நடைமுறையில் சாத்தியமோ அதுதான் கிடைக்கும். 7 என்று நீங்கள் சொல்கின்றீர்கள், 21 என்று சொல்கின்றீர்கள். எங்களை பொறுத்து தொகுதி எண்ணிக்கையில் எங்களுக்குள் எந்த விதமான அபிப்பிராய பேதமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் மோடியையும் பிஜேபியையும் 0 ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற எங்களுக்கு 1 தொகுதி 2 தொகுதி 3 தொகுதியினால் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வராது. வேகமாக வளர்ந்து வரும் பட்ஜெட் என கூறுவது பெருமைக்குரியது அல்ல எனவும், இந்தியாவில் தனிநபர் வருமானம் மிகவும் குறைவாக உள்ளதாகவும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். GDP 7% அதிகரித்துள்ளதாக கூறும் மத்திய நிதியமைச்சர் தனிநபர் வருமானம் மட்டும் ஏன் உயராமல் 3% மட்டுமே உள்ளது என கேள்வி எழுப்பினார். பட்ஜெட்டில் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை எனவும் சாடினார். Free grain to 80 crore persons. But she did not speak about India's rank in the global hunger index or to widespread malnutrition among children, leading to a high proportion of stunting and wasting. In the 2024-25 budget for health is 1.8% and for education 2.5% of total expenditure. None of the boasts can be accomplished with such low expenditure. இளைஞர்கள் ஏழை எளியோரின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசு செயல்படுவதை இடைக்கால பட்ஜெட் உணர்த்துவதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பாராட்டியுள்ளார். 2 கோடி வீட்டு மாடிகளில் சோலார் அமைத்தால் 300 யூனிட் மின்சாரம் இலவசம், கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க குழு உள்ளிட்ட ஏராளமான அறிவிப்புகள் மக்களை ஏற்றம் பெற செய்யும் என்பதில் ஐயமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.